நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2025 பிளான் பண்றீங்களா, அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களை கன்வின்ஸ் பண்ணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல இந்த ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்களே டைரக்டா வாங்கி சேல் பண்றது, ஓகேவா. ஸோ இதுல ரிஸ்க் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் கிடைக்கும், ஓகேவா. நாலேஜ் இல்லாம போனீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஆகும், அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை, ஓகேவா. ஸோ அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ உங்களோட அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்டர் ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இதுல வந்து ரிஸ்க் பாத்தீங்கன்னா கம்மி, பட் அதுக்கேற்ற மாதிரி லோ பட்ஜெட்லயே ஸ்டார்ட் பண்ண முடியும். எஸ்ஐபி கூட 100 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து இது பண்றதுனால நமக்கு பெஸ்ட் பெனிஃபிட், ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னைய பொறுத்தவரை பிகினருக்கு எது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ரிஸ்க் கம்மி, அதுக்கேற்ற மாதிரி லாபமும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாக் மார்க்கெட்னா கொஞ்சம் நாலேஜை வளர்த்துட்டு போங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா லோ பட்ஜெட்லயே பண்ண முடியும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, ஓகேவா. ஸோ உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. மோர் ஃபினான்ஸ் டாபிக் ஃபாலோ பண்ணிக்கங்க.